திரு மோடி அவர்கள் 75வது வயது தொடப்போகிறார். அவர் அரசியலிருந்து விலக வேண்டியது தானே? 2029 யார் பிரதமராக வருவார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் முடிவு செய்வார்களே தவிர, பாரத ரத்னா என்கிற அந்த விருதை அத்வானி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்றால் அது நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் என்று நீங்கள் பார்க்கணுமே தவிர, அதே வேளையில் நரேந்திர மோடி அவர்களுக்கும் RSSற்கும் தவறான புரிதல் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்குவதற்கு தேர்தல் கமிஷன் முடிவு செய்திருக்கிறது. அதற்கு பாஜக உதவி செய்கிறது. அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் நாம் இருக்கிறோமே தவிர, அரசியல் அமைப்பை மீறிய ஒரு சூப்பர் பவர் யாருமே இங்கே கிடையாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். தன்வினை தன்னையே சுடும் என்பார்கள். திரு மோடி அவர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை உருவாகியிருக்க? நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலையே. எதனால், என்ன விஷயம்? சமீபத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் அவர் சொல்லியிருக்காருக்கு, வயதானவர்கள் அரசியலிருந்து கொஞ்சம் வெளியணும் அப்படின்னா திரு மோடி அவர்கள் 75வது வயது தொடப்போகிறார். அப்படி இருக்க அவர் அரசியலிருந்து விலக வேண்டியது தானே? அவர் தானே அந்த விதியை கொண்டு வந்தார், இல்லாத விதியை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி RSSனுடைய தேசிய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியே உண்மைக்கு மாறானது. ஒரு பொதுவான மக்களுக்கு, குறிப்பாக அது அரசியலாக இருந்தாலும் அல்லது மக்கள் சேவை செய்யக்கூடிய பணிகளில் மிக முக்கியமானவர்களாக யார் கருதப்படுகிறார்களோ அவர்கள் 75 வயதிற்கு மேல் தொடராமல் வேறு ஒருவருக்கு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று இது பொது செய்தி. அதே நேரத்தில் ஒரு சில நபர்கள் அது வரலாற்றில் மிக முக்கியமாக அவர்கள் இருந்தால்தான் பல்வேறு விஷயங்கள் இந்த தேசத்தில் நடக்கும் என்பது போன்ற மக்களின் செல்வாக்கோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விதிவிலக்கு உள்ளவராக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னாலும் 75 வயதிற்கு மேலானவர்கள் பாரதத்தின் பிரதமராக இருந்திருக்கிறார்கள். RSS தலைவர் சொன்னதற்றார், அதனால் உடனேயே திரு நரேந்திர மோடி அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற நிலை திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளால் பிரச்சாரம் செய்யப்படுகிறதே தவிர, பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாரதத்தில் உள்ள 140 கோடி மக்களும் பெருமைப்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை தேசத்திலும் உலக அளவில் பாரதத்தை பெருமைத்தகு இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை மட்டும் சிந்திக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஆட்சி தொடர வேண்டும். அவருடைய வழிகாட்டுதலில் பாரதம் இன்னும் சிறப்பாக முன்னேற வேண்டும். அதற்காக விதிவிலக்காக சில தலைவர்கள் இருக்க வேண்டும் என்ற பட்டியலில் நிச்சயமாக முதன்மையான இடத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார். வயது என்பது ஒரு தடை இல்லை அவருக்கு. அவர் வாழ்நாளில் செய்யக்கூடிய சாதனைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. பாரதத்தை உலகின் குருவாக முன்னேற்றுவதற்கு அவருடைய காலகட்டம் என்பது ஒரு முத்தான காலகட்டம். அதனால் இந்த 75 வயது என்பது அவருக்காக பேசப்பட்டதல்ல. எதிர்க்கட்சிகள் எப்படியாவது பிரதமரை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்றோ அல்லது அவருக்கு மாற்றாக ஒருவர் வந்துவிட்டால் இந்த வளர்ச்சியை, இந்த முன்னேற்றத்தை, பாரத மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை குலைத்து விடலாம் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சி பலிக்காது. சரி சார், 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிரதமராக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டு தான். ஆனால் அது மற்ற கட்சிகள். ஆனால் பாஜகவில் அப்படி இல்லை. திருமதி நஜ்மா அப்துல்லா அமைச்சராக இருந்த அவங்க 75 வயசானவங்கள ரிசைன் பண்ணி வச்சு அவங்க கவர்னராக மாட்டினாங்களே, அது உங்களுக்கு நினைவு இருக்கா? அமைச்சராக இருக்கக்கூடியவர் கவர்னராக மாற்றி இருக்காங்கன்னா அது மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய பொறுப்பு இல்லையா? ஒரு மாநிலத்தையே கண்காணிக்கக்கூடிய ஒரு அரசு என்ன செய்யக்கூடியது என்பதை கண்காணிக்கக்கூடிய இன்னொரு பொறுப்புக்கு தான் மாற்றி இருக்கிறாங்க. அப்போ அந்த பொறுப்புக்கு அவர்கள் இன்னும் சரியான முறையில் தேர்வாகி இருக்கிறார்கள், மேம்பட்டு இருக்கிறார்கள் பார்க்கணுமே தவிர அது பதவி இறக்கம் கிடையாது. ஒரு மத்திய அமைச்சர் என்பது 62 அமைச்சர்களில் ஒருவர். ஆனால் மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் என்று கவர்னர் இருந்தது, அது அதை விட மிக முக்கியமான பதவி. அதனால் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறதே தவிர அதில் 75 வயசு ஆயிடுச்சு அதனால் நீக்கிட்டாங்க என்பதை நம்ம பார்க்கக்கூடாது. அப்படிதான் நீக்கினா இது சமாளிப்பு மாதிரி இருக்கு. இல்லை, நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம், நீங்கள் அப்படி நினைக்கலாம்.
அப்படி வரலாறு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியில் 75 வயதிற்கு மேல் பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு பைலாவிலே கிடையாது. பைலாவே கிடையாது. ஆனால் ஒரு இதுவாக உருவாக்கி வச்சிருக்க. அவர் 2014 பிரதமராக ஆனபோது இந்த 75 வயது வைத்து திரு அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, திரு ஜஸ்வந்த் சிங் அவங்களெல்லாம் அரசியலிலிருந்து கொஞ்சம் அகற்றிட்டார். இல்லை, இது எல்லாமே இந்த 7 வயதை காட்டி இது எல்லாமே உங்களுடைய கற்பனை தானே தவிர உண்மை அதுவல்ல. பாரத பிரதமராக யார் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட குழு ஆய்வு செய்கிறது, ஆர்எஸ்எஸ் ஆய்வு செய்கிறது. இவர்களெல்லாம் கூடி பேசி முடிவு செய்து திரு நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய குஜராத்தின் முதலமைச்சராக மிகச்சிறப்பாக பணியாற்றி அந்த மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிய ஒரு மைல்கல்லை உருவாக்கியவர். அதனால் அவரை திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தினாங்க. அவரை முன்னிறுத்துவதனால திரு அத்வானி அவர்களையோ முரளி மனோகர் ஜோஷி அவர்களையோ பின்னிறுத்தி விட்டார்கள், அல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லது அவங்களுக்கு வயசாயிருச்சு என்பதெல்லாம் நாமளாக யூகிக்கிற யூகங்களே தவிர அப்படி எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதற்கு பிறகு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் திரு அத்வானி அவர்கள், போட்டியில் வெற்றி பெற்றார். அதனால் நம்ம அதை மறந்து விட்டு பேசக்கூடாது. ஆனால் அவருக்கு 75 வயசு மேலானதுனால எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கொடுக்கலையே. ஏங்க, அவர் நாட்டின் துணை பிரதமராக இருந்திருக்கிறாருங்க. அதை விட என்ன அமைச்சர் பதவின்னு நீங்க அதை விட கீழே இறக்க பாக்குறீங்களா? அப்படி இல்லை, அதுவும் கொடுக்கலாம். இல்லை, அவருக்கு பாரத ரத்னா என்ற ஒரு மகத்தான ஒரு பாரதமே போற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கொடுத்துருக்குறோம். அது ஒரு 140 கோடி மக்கள் போற்றக்கூடிய ஒரு விஷயம். உன்னதமான தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாரத ரத்னா என்கிற அந்த விருதை அத்வானி அவர்களுக்கு கொடுத்துருக்கிறோம் என்றால் அது நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் என்று நீங்கள் பார்க்கணுமே தவிர இந்த 75 வயசு ஆயிட்டா அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் பைலாவில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 75 வயதிற்கு பிறகு இயல்பாக ஒரு மனிதர் நடக்க முடியல, பேச முடியல, பயணிக்க முடியல என்ற காரணங்களுக்காக அவருக்கு வேறுவித பொறுப்புகள் கொடுக்கப்படும். இல்லை, கட்சி பொறுப்புகளை பாருங்கள் அல்லது ஓய்வெடுங்கன்னு சொல்லப்படும். கடன் போய் ஒவ்வொரு இடங்களிலும் பேசுவது, மக்களை சந்திப்பது, அந்தந்த நாட்டினுடைய பிரதமர்களோடு மிக முக்கியமான விஷயங்களை பேசுவது, உடன்பாடு ஏற்படுத்துவது என்று ஒரு இளைஞனை போல் சிறப்பாக செயல்படும் பொழுது அவருக்கு வயது ஒரு பொருட்டல்ல. விதிவிலக்கான சில தலைவர்கள் இருப்பார்கள். அப்படி விதிவிலக்கு பெற்ற மிகச்சிறந்த உன்னதமான ஒரு இளைஞனை போன்று ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிற ஒரு தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் பொழுது வயது அவருக்கு தடையில்லை. வாழ்வில் இன்னும் பல சிகரங்களை தொடுவதற்கும் பாரதத்தை உயர்த்துவதற்கும் அவரை போன்ற உன்னதமான தலைவர்கள் இந்த தேசத்திற்கு தேவை. இப்பொழுதைய நிலைமையில் திரு மோடி அவர்கள் அவருடைய சக்தி பவரில் இருந்து குறைஞ்சி போனதுனால்தான் திரு மோகன் பகவத் இப்படி ஒரு வார்த்தை வெளியிட்டிருக்காரா? ஏன்னா 2014 282 2019 303 இடங்கள், ஆனால் 2024 240 இடங்கள். அப்போனா அவருடைய மவுசு குறைஞ்சிட்டு வருதுனால அதனால தான் இனி 2029க்குள்ளே திருப்பியும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று வேற யாராவது கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு இது நடத்துகிறாரா? 2029 யார் பிரதமராக வருவார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் முடிவு செய்வார்களே தவிர நீங்களும் நானும் பேசி மோடி அவர்கள் இருப்பாரா இல்லையா என்று முடிவு செய்ய முடியாது. நம்பர் 1. 2வது, ஒரு ஆட்சி தொடர்ந்து நடக்கிறது என்றால் வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அடுத்து மக்கள் பெரும்பான்மையாக ஆதரித்து ஒரு ஆட்சியை பெற்றவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனால தான் முதன்முறை பெரும்பான்மை, 2வது முறை அதைவிட பெரும்பான்மை, 3வது முறையும் கூட ஒரு ஆட்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய இடத்தை பிடித்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு என்னதான் தொடர்ந்து ஆட்சியை கொடுத்து சிறப்பாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுடைய அந்த பிரச்சாரம் இயல்பாக சில மக்களுக்கு சரி மாற்றி போடுவோமே ஒரு சலிப்படையக்கூடிய நிலை. இத்தனையும் கடந்து 3வது முறை ஒரு பிரதமராக வந்திருக்கிறார் என்றால் அப்போ மக்களிடத்தில் அவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது. அது 2029 வரை அவருடைய தலைமையிலான ஆட்சி தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் 2029க்கு ஒரு மாற்றுத் தலைவர் வருவாரா என்பதை நாம் இப்போ யூகிக்க முடியாது. அது கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். அதாவது இந்த 2024 பாஜக 240க்கு எடுத்து காரணம் மெஜாரிட்டி வராத காரணம் ஆர்எஸ்எஸ் களப்பணி செய்யாததுனால்தான் வந்த வினை. அது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அது ஒரு நிலைமை உண்டாச்சு. இல்லை, ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினர் 2024 மிக கடுமையாக
பாரதத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உழைத்தார்கள். அவருடைய உழைப்பை கொச்சைப்படுத்தும் விதமாக பல நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் உடன்பாடு இல்லை, அவர்கள் 2 பேருக்கும் கருத்து புரிதல் இல்லை, அதனால் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை, அதனால் தோற்று போய் விட்டது பல இடங்களில் என்று ஒரு தவறான பிரச்சாரம் திட்டமிடப்படுகிறது. உண்மையில் ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல, அனைத்து பரிவார அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்தது. அதற்கு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்கிற ஒற்றை காரணம் மட்டும் அல்ல. நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை 10 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக முன்னெடுத்து உலகின் பல நாடுகள் இன்றைக்கு நம்முடைய யோக கலையிலிருந்து ஒவ்வொரு செயல்களையும் பின்பற்றக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், பரிவார அமைப்புகளின் நோக்கம். அதே வேளையில் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் தவறான புரிதல் இருக்கிறது, அல்லது நரேந்திர மோடியை நீக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் பாடுபடுகிறது என்பதெல்லாம் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியை தவிர உண்மை அது அல்ல என்பதை பொதுவான மக்களும் எங்களை போன்ற உள்ளூர கட்சியில் பணி செய்யக்கூடியவர்களுக்கும் தெரியும். எதிரிகளின் சூழ்ச்சி வெல்லாது. அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ் 2024 களப்பணி செஞ்சதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் பெருமளவு அப்படி ஒரு விஷயம் வரல. இதுவே தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் 2026 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அளித்த பேட்டியில், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரவு இல்லாமலேயே பாஜக வெற்றி பெறும் மெஜாரிட்டியோடு அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன கருத்து? ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அரசியல்வாதியாக அவர்கள் வேலை செய்வதே கிடையாது. அவர்கள் நாட்டுக்காக, நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக யார் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கும். ஆன்மீகத்தை, நம்முடைய இறை நம்பிக்கையை இன்னும் பற்றோடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கும் என்றால், உலக நாடுகளுக்கு மத்தியில் பல கலாச்சாரங்களை இங்கு திணிக்காமல் நம்முடைய பாரத கலாச்சாரத்தை இன்னும் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களோடு ஆர்எஸ்எஸ் இருக்கும். இது இயல்பு. ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போ நான் முன் சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பதினால், பாரதத்தினுடைய பெருமை இன்றைக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் சிறப்பாக சென்று கொண்டிருப்பதினால் பாரதிய ஜனதா கட்சி அதை ஆதரிக்கிறது. அதனால் ஜேபி நட்டா அவர்கள் என்ன சொன்னாங்க, பல தலைவர்கள் என்ன சொன்னாங்க என்று பார்ப்பதை விட நாம் என்ன பார்க்கணும்னா, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது ஆன்மீகத்திற்காகவும் நம் பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு அது உதவி செய்யும். அது இன்றைக்கு பாஜகவிற்கு உதவி செய்வதற்கு அது மட்டும்தான் காரணமே தவிர தனிப்பட்ட நபர்களோ தனிப்பட்ட காரணிகளோ இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். சரி, ஆர்எஸ்எஸ் பாஜகவில் தலையிடுவதில்லைன்னு சொல்கிறீங்க. 2023 திரு நட்டா அவர்களின் தலைவர் பற்றி போயிடுச்சு. இது வரைக்கும் ஏன் தேசிய தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியும்? இது ஆர்எஸ்எஸ் உடைய இன்வால்வ் இருக்கிறதுனால தான் உங்களால் தலைவர் தேர்ந்தெடுக்க முடியல. கட்சிக்குள்ளே உள்ள மிக முக்கியமான கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களில் 50% மாநில தலைவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் கட்சியினுடைய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்போ ஏறக்குறைய 50% மேலே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இது முடிந்த உடனேயே நிச்சயமாக கூடிய விரைவில் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதனால் இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கும் மோடி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது கட்சியினுடைய ஒரு புரோட்டோகால், ஒரு விதியின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. சரி, 2014 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மெஜாரிட்டியோடு வின் பண்ணார். 2019 மெஜாரிட்டியோடு வின் பண்ணார். அது வரைக்கும் நாக்பூர், அதாவது ஆர்எஸ்எஸ் தலைமையாளத்துக்கு செல்லாதவர் 2024 282 வின் பண்ண முடியலன்ட்டு வேறு வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைமை அளவுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதில்லை மோடி அவர்களுக்கு. நீங்கள் புரிந்து கொள்ளலை. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு ஏதோ மோடி அவர்கள் புதிதாக போயிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல் பரப்புறீங்க. உண்மை அது அல்ல. அவர் ஒரு சுயம் சேவக், அவர் ஒரு பிரச்சாரக். அவர் பல முறை ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய நாக்பூருக்கு சென்றிருக்கிறார். நாடு முழுக்க அவர் ஒரு பிரச்சாரக்காக, ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சுயம் சேவக்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார், அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறார். சொல்லப்போனால் மிசா காலத்தில், எமர்ஜென்சி காலத்திலெல்லாம் அற்புதமான தன்னுடைய உழைப்பை அவர் செலுத்தி இருக்கிறார். அதனால் அதன் ஒரு பகுதியாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவர் சென்றார் என்றால்
ஏதோ ஆர்எஸ்எஸ் முரண்பட்டு இருக்கிறது, அதனால் அவர் புதிதாக போயிருக்கிறார், அங்கு சமாதானம் பேச போயிருக்கிறார் என்பதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய வதந்தியை தவிர அவர் இயல்பிலேயே ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக். அவர் ஆர்எஸ்எஸ்ஸிற்காக தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர், இந்த தேசத்தின் நலனுக்காக அர்ப்பணித்தவர். அதனால் அவர் போனது என்பது தன்னுடைய வேலைப்பொழுது இருந்தாலும் அவர் போக வேண்டும் என்று தன்னுடைய மனம் சொன்ன அடிப்படையில் அவர் போயிருக்கிறாரு. அங்கே போய் டாக்டர்ஜி அவர்களையும் குருஜி அவர்களையும் அவர் வணங்கி மற்ற ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான சுயம் சேவகர்களை தலைவர்களை பார்த்து உரையாடி இருக்கிறார் என்றால் இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமே தவிர இதிலும் கொண்டு போய் அரசியலை சேர்ப்பதும் மறுபடியும் ஆர்எஸ்எஸோடு நரேந்திர மோடி அவர்களுக்கு முரண்பாடு இருக்கிறது என்பது போன்ற ஒரு இட்டுக்கட்ட செய்தியை பரப்புவதும் தவிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவில் தலையிடுவதில்னு சொல்கிறீங்க, ஆனால் வருடம் அனைத்து அமைச்சர்களும் அது திரு மோடி அவர்களிலிருந்து தங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ஆர்எஸ் தலைமை அலுவலகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விதி இருக்குது, கொடுத்து கொண்டு இருக்காங்க. இது ஏற்றுக்கீங்களா? அந்த விதி எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் காட்டணும். இல்லை, ஏன்னா எனக்கு தெரியல அப்படி ஒரு விதி இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தாய் அமைப்பு. ஒரு தாய் தன் பிள்ளைகளை கவனித்து கொண்டே இருப்பது போன்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு பல பரிவார அமைப்புகளை கவனித்து கொண்டிருக்கிறது. அதில் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கவனித்து கொண்டிருக்கிறது, கண்காணித்து கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் சில தலைவர்கள் தவறாக செல்வார்களேயானால் அல்லது சரியான முடிவெடுக்காவிட்டால் தன்னுடைய ஆலோசனைகளை கூறுமே தவிர இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுதந்திரமான மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி செய்யக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் கட்சி. அது அந்த கட்சிக்கு ஒரு அடிமைத்தனமாக வைப்பது போன்ற எண்ணத்தை ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே செய்யாது. ஆலோசனைகளை கூறும். அந்த ஆலோசனைகள் சிறப்பாக இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொள்கிறது. சில முக்கிய அமைச்சர்களோ சில முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களோ தங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை இன்னும் எவ்வாறு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான தலைவர்களிடத்தில் அவர்கள் கருத்து பரிமாற்றம் செய்கிறார்களே தவிர ஏதோ படிச்சுட்டு போய் நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற மாதிரி அங்கே கொடுக்கணும் என்பதெல்லாம் அப்படி ஒரு விஷயமே அங்கே கிடையாது. இதெல்லாமே வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் பொய்யாக புகார் அளித்து ஆர்எஸ்எஸ்ஸிற்கு இவர்கள் அடிபணிகிறார்கள் என்கிற ஒரு மாய தோற்றத்தை விதைக்கிறார்கள். இயல்பில் அது கிடையாது. சரி, சமீபத்தில் நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலும் சரி, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலும் சரி, இரண்டுக்குமே மோடி அவர்கள் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யாமலேயே வெற்றி பெற்றிருக்கிறது 2 மாநிலத்தும். அதாவது ஹரியானாவில் தோற்று போய்விடும் என்று சொன்னார்கள், திரும்ப 3வது இடத்துல திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கு. அதே போல் மகாராஷ்டிராவில் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி சந்தித்த பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று சாதனை படித்தது. இது அப்படி என்றால் மோடியினுடைய மவுசு குறையுதுன்னு அர்த்தம். அடிப்படையில் ஹரியானாவிலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் பாரத பிரதமர் இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தார் என்பதை வைத்து தான் மக்களிடத்தில் வாக்கே கேட்டாங்க. அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியகர்த்தாக்களும் வேறு என்ன சொல்லி அவங்க வாக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹரியானாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், மகாராஷ்டிராவில் மக்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான புரிதலை கொடுக்கணும்னா வேறு என்ன பேச முடியும்? பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் போய் வாக்கு கேட்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு அழகான நல்லாட்சி செய்திருக்கிறார்கள் என்று அந்த ஆட்சியின் திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்ததை கொண்டு போய் சேர்த்து தான் வாக்கை பெற்றிருக்கிறார்களே தவிர வேற நீங்கள் நினைக்கிற மாதிரி கற்பனை காவியங்கள் எதுவுமே நடக்கலை. நம்பர் 1, திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஹரியானா மாநிலத்திலும் மகாராஷ்டிராவிலும் மிக கடுமையான பிரச்சாரத்தை செய்தார். ஒவ்வொரு நாளிலும் 2 இடங்களில் 3 இடங்களில் இதே மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் செய்துவிட்டு பல இடங்களுக்கு அதே மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கிறார். இது வரலாறு. சரி, நீங்கள் சொன்னீங்க மோடி அவர்களுடைய சிறப்பான ஆட்சி வச்சு தான் அங்கே ஹரியானா சரி மகாராஷ்டிரா வெற்றி பெற்றது. அப்படி இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் ஹரியானாவில் 10 தொகுதியில் சென்ற 2010 10க்கு 10 வின் பண்ண, ஆனால் 5 தான் வின் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் படுதோல்வி. இதுக்கு காரணம் அப்படின்னா இது புரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிராவில் ஒரு அளவு அளவு பாராளுமன்றம் சட்டமன்றம் இல்லை. நீங்க என்ன பார்க்கணும்னா மக்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்தில் எவ்வாறு வாக்களிக்கிறார்கள் என்பது ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கலாம், அல்லது சில ஆட்சி சலித்து போயிருக்கலாம், எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இல்லை ஒன்று சலித்து போயிருச்சு வேற ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கலாம். அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. மகாராஷ்டிராவில் நாங்கள் சில நேரத்தில்
ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, ஆட்சியில் இல்லாத பொழுதும் சரி வாக்குகள் குறைவாக வாங்கியிருந்தால் அடுத்த தேர்தலில் அதை நாங்கள் சரி பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒடிசா, நாங்கள் ஆட்சிக்கே வர முடியாது, 25 ஆண்டுகள் தொடர்ந்து பட்நாயக் பரம்பரை தான் இருக்கும் என்ற அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையை ஒடிசாவில் ஆட்சி அமைச்சிருக்கோம். அதே மாதிரி டெல்லி என்பது எங்களுடைய ஆட்சி தான் என்று ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்த சூழலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு டெல்லியில் நாங்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறோம். அதே போன்று தனிப்பெரும்பான்மையாக ஹரியானாவில் ஆட்சியை பிடித்திருக்கிறோம். இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையாக மகாராஷ்டிராவில் இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து கூட்டணி ஆட்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய தேர்தல் என்பது பீகாரில் நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்கப் போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு இடத்தில் குறைந்து விட்டது என்பதே பேசக்கூடிய நீங்கள் தொடர்ந்து பல இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தாலே ஏறுமுகமாகத்தான் பாஜக இருக்கிறதே தவிர சில இடங்களில் தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு, அதனுடைய ஒவ்வொரு காரியகர்த்தாக்களுக்கும் உண்டு. சரி, ஹரியானாவும் சரி, மகாராஷ்டிராவும் சரி, ஆர்எஸ்எஸ் உடைய முழுமையான களப்பணியால் கிராமந்தோறும் சென்றதனால்தான் இந்த வெற்றி ஈட்டப்பட்டது தவிர மோடி அவர்களின் தனிப்பட்ட இது மவுசால் கிடையாது. அப்படி இருந்தது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் அதில் சந்தோஷம் நீங்கள் படுவீங்கன்னா தாராளமாக வச்சுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உழைத்தது, பரிவார அமைப்புகள் உழைத்தது, ஆர்எஸ்எஸ் உழைத்தது. அது மட்டுமல்லாமல் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், மராட்டிய மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களில் பல பேர் உழைத்தார்கள். அதனால் ஒரு மகத்தான பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி அமைந்திருக்கிறது. இதை அரசியலுக்காக ஆர்எஸ்எஸ்ஸையும் நரேந்திர மோடியும் பிரித்து பார்த்து அதன் மூலம் ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எதிர்க்கட்சிகளோ சூழ்ச்சியாளர்களோ அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய அந்த மனதிற்குள் அதை அனுபவித்துக் கொள்ளலாமே தவிர மகத்தான மக்களின் எழுச்சியை அவர்களால் தடுக்க முடியாது. சரி, இப்பொழுது பீகாரில் விரைவில் தேர்தல் வரப்போகிறது. அங்கு பாஜகவும் தேர்தல் ஆணையம் இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிறது. அதாவது உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டளிக்க உரிமை இருக்குன்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க தேர்தல் ஆணையம். ஆனால் இது ஆளுகின்ற மத்திய அரசும் தேர்தல் ஆணையம் இணைந்து இப்படி செய்கிறது. இதனால் சிறுபான்மையான முஸ்லீம்கள் ஒதுக்கிவிட்டு எளிதாக வெற்றி பெற இப்படி ஒரு திட்டம் தீட்டப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மீது பல்வேறு பொய்யான அவதூறுகளை பரப்பக்கூடிய எதிர்க்கட்சிகள் பீகார் மாநிலத்தில் இஸ்லாமியருடைய வாக்குகளை பெறாமல், குறிப்பாக இஸ்லாமியருடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்குவதற்கு தேர்தல் கமிஷன் முடிவு செய்திருக்கிறது, அதற்கு பாஜக உதவி செய்கிறது என்பது போன்ற ஒரு பொய் செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் தேர்தல் கமிஷன் ஒரு சுதந்திரமான அமைப்பு. உண்மையான வாக்காளர்கள் யார், ஊடுருவியவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியதும், இந்த தேசத்தில் யார் முதல்வராக வர வேண்டும் என்பதை இந்த தேசத்தின் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர பாகிஸ்தானிலிருந்தோ பங்களாதேஷிலிருந்தோ ரோஹிங்கியாவிலிருந்தோ வரக்கூடியவர்கள் முடிவெடுக்கக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கணும். அதை ஒரு அரசாக ஒரு தேர்தல் கமிஷன் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. அது நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது நீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறது. அது தடுக்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அதே வேளையில் தேர்தல் அருகில் இருப்பதனால நீங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் போன்ற விஷயங்களை பரிசீலிக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது. அதனால் நீதிமன்றத்தின் வழக்கு இருப்பதினால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் வேகமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் நிலைப்பாடு. சார், அதே நிலைப்பாடு தான் தமிழகத்தில் கொண்டு வரப்படும் என்று பேசப்படுகிறது. ஏன்னா திரு அமித்ஷாவுடைய இலக்கு பீகார், தமிழ்நாடு, மேற்கு வங்காளத்தில் எப்படியாவது ஆட்சி பிடித்து ஆக வேண்டும் என்று இருக்கிறார். அது தேர்தல் ஆணையத்தை இப்பொழுது பீகாரில் பயன்படுத்தப்படும் அதே தான் இங்கே கொண்டு வருவாரான்னு சொல்கிறாங்களே. தேர்தல் ஆணையம் என்பது நம்முடைய நாட்டின் அரசியலமைப்பின் விதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு. அது பீகார் தேர்தலில் ஊடுருவியவர்கள் யார், உள்நாட்டில் உள்ளவர்கள் யார் என்பதை பிரித்தறிவித்து இந்த தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ வாக்களிக்க வேண்டுமே தவிர ஊடுருவியவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் வாக்களிக்க கூடாது என்று நினைத்தால் அது நியாயமா இல்லையா? அப்படித்தானே ஒரு நாடு முடிவெடுக்கணும். அது தமிழகமாக இருந்தால் என்ன, மேற்கு வங்கமாக இருந்தால் எந்த மாநிலமாக இருந்தாலும் அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் நாம் இருக்கிறோமே தவிர அரசியல் அமைப்பை மீறிய ஒரு சூப்பர் பவர் யாருமே இங்கே கிடையாது.
அதனால் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்போடு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் முறைப்படி யார் வாக்காளர்கள், யார் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள், யார் இந்த மண்ணுக்குரியவர்கள் என்பதையும் அவர்கள்தான் வாக்களிக்க வேண்டும் என்பதை சரியான முறையில் ஆய்வின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் சரியான அந்த வாக்குச்சீட்டை செலுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவார்கள் என்றால் அதுதான் முறை. அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். இதில் அரசியல் கலப்பு எதுவுமே இல்லை. மத்திய அரசை தேவையில்லாமல் இதில் உள்ள நுழைப்பதோ அல்லது இஸ்லாமியர்கள் வாக்கு பறிபோய்விடும் என்கிற பொய் பிரச்சாரத்தை செய்வதோ, இது தேர்தல் லாபத்திற்காக பீகாரில் ஏதாவது நம்ம கூடுதலாக ஒரு 10 சீட்டு இஸ்லாமியரிடத்திலிருந்து அந்த பகுதியிலிருந்து வெற்றி பெற முடியுமா என்பதற்காக காங்கிரஸும் அதே போன்று லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சியும் செய்யக்கூடிய ஒரு மோசடியான வேலை. இந்த மோசடியை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. சார், அப்படியே தமிழகத்துக்கு வருவோம் சார். திரு அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதிமுகவில் நாங்கள் சொல்வதுதான் முதல்வர் ஆகும் அப்படி என்று சொல்றாங்க. ஆனா அப்படி எங்கேயுமே சொல்லலைங்க. யாரு? அதிமுகவில் நாங்கள் சொல்லுவதுதான் முதல்வர் ஆவார் எங்கேயுமே அமித்ஷா சொல்லலை. எது பெரும்பாலான பத்திரிகைகள் இல்ல, பத்திரிகை சொல்வதா நீங்க பேட்டி கொடுத்திருக்காரு கிடையாது. நீங்க எடுத்து காட்டுங்க. நாங்க சொல்வதுதான் முதலமைச்சர் ஆவார் அமித்ஷா சொன்னாரு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த பத்திரிகை மீது நான் வழக்கு போடுறேன். அதிமுகவில் நாங்கள் சொல்வதுதான் தேர்தல். நான் தான் சொல்றேனுங்க. அப்படி பத்திரிகையில் இருந்தா நீங்க எடுத்து காட்டுங்க. அந்த நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்றாங்களே. அங்க ஒவ்வொரு கட்சியுமே தன் கட்சியினுடைய உறுப்பினர்களை, கேடர்களை இன்னும் சிறப்பாக உத்வேகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்றால் கட்சித் தலைவர்கள் உத்வேகப்படுத்துவதற்கு சில விஷயங்களை சொல்வார்கள். அப்போ ஒரு தேசியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் எப்படியாவது இந்த தீய திராவிட அடிப்படை என்று சொல்லிக்கொண்டு, திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு மக்களை தவறான முறையில் வழிநடத்துகிற திமுகவை வேறு இருக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வேண்டும். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அரவணைத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். நாம் ஒரு பெரிய ஆட்சியை அமைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கும் அதில் பங்கு இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தா மட்டும்தான் கட்சி நிர்வாகி இன்னும் கடுமையாக உழைப்பான். அப்போ நிர்வாகிக்கு நாம் வேலை செய்வோம், அவங்க மட்டுமே பொறுப்பை அனுபவிப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி தலைவர் எப்படி சொல்ல முடியும்? அந்த அதிமுக சொல்கிறாங்கன்னா அவங்க கட்சிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அது. அவர்களுடைய கேடர்களை பலப்படுத்த வேண்டும். அது மாதிரி பாஜகவுடைய கேடர்களை பலப்படுத்த வேண்டியது அமித்ஷா அவர்களுடைய பங்கு. அதனால் நாம் 2026 என்டிஏவுடைய கூட்டணி ஆட்சி சிறப்பான முறையில் அமையும் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்னும் சிறப்பாக பணி செய்வதற்கான ஒரு உத்வேகத்திற்கான வார்த்தை, அதை ஊறு விளைவிக்கும் விதமாக, கூட்டணியை உடைக்கும் விதமாக திமுக செய்து பரப்பினால் அதை நாங்கள் கண்டுகொள்ளவே கிடையாது. அதிமுக என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மரியாதைக்குரிய ஐயா இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் அல்லது ஆட்சியில் எந்த அளவிற்கு நாம் கூட்டணியில் இன்னும் பலம் சேர்க்க வேண்டும், தேர்தலில் எவ்வாறு வெல்ல வேண்டும் என்பதை எங்களுடைய தேசிய தலைவர்கள் சொல்வதை நாங்கள் ஏற்புடன் கேட்டு அந்த அடிப்படையில் எங்களுடைய பயணத்தை தொடரும். இதில் எங்கே முரண்பாடும் கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் பேசணும், பேசினாதான் அது தனித்துவமாக அந்த கட்சி வளர முடியும். ஆனால் அதிமுகவும் சரி பாஜகவும் கூட்டணி அமைச்சும் இன்னும் ஜெல்லாகலை அப்படின்ட்டு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. போட்டுங்க. பொதுவான கருத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கறது இல்லைங்க. நாங்கள் அதிமுகவும் பாஜகவும் ஜெல்லா இருக்கான்றதை நான் களத்தில் பார்க்குறோம். எங்கள் நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் கலந்துரையாடுகிறோம். முதல் முறையாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை ஐயா ஐபிஎஸ் அவர்கள் ஆரம்பிக்கிறார் என்றால் அதில் எங்களுடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொள்கிறார். மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அதனால் ஜெல்லா இருக்குன்றதை இப்படி நாங்கள் காட்டிக்கொண்டு இருக்கோம். கீழே களத்திலையும் இந்த மாதிரி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜெல்லானதை உடைப்பதற்கான வேலையை இந்த கூட்டு முயற்சியோடு 2026 தேர்தலை நாங்கள் வெல்லப்போகிறோம் என்ற அச்சம் திமுக இருப்பதனால எப்படியாவது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் சிண்டு மூட்டி விடக்கூடிய சிறுபிள்ளைத்தனமான வேலை பார்க்கிறார்கள். அது பலிக்காது. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமித்ஷா இப்பொழுது தமிழகத்தில் கையில் எடுத்திருப்பதால் கட்டாயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று நினைக்கிறீங்களா? 100% 2026 இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அனைவரும் ஒன்றிணைந்து மகத்தான வெற்றியை பெறுவோம். 26 என்பது திமுகவை வீட்டிற்கு அனுப்பவும், கோட்டையில் மிகச்சிறந்த ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கும். அதை மக்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ
எவ்வளவு நிதிகளை பெற முடியுமோ அதை மத்திய அரசிடத்திலிருந்து பெறுவதற்கு 2026 அமையக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அற்புதமான ஒரு ஆட்சியில் பாஜக மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரி சார், இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது. நீங்கள் சொல்வது நிறைவேறுகிறதா இல்லையான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.